வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜிஎஸ் மீடியா தமிழ். இது புது ஆர்மேச்சர். பழைய ஆர்மேச்சரை வைண்ட் பண்ணியும் போடலாம். ஆனால் கஸ்டமர் சீக்கிரம் வேணும் அப்படின்னு கேட்ட காரணத்தினால ஜென்யூன் ஸ்பேர் புது ஆர்மேச்சரை ரெடிமேடு வாங்கியாச்சு. அடுத்த வீடியோவில் ஆர்மேச்சர் வைண்டிங் பண்ணுவது எப்படின்னு சேர்த்து போடுறோம். இப்போது பழைய ஆர்மேச்சரையும் வாங்கிட்டு வந்த புது ஆர்மேச்சரையும் ஒன்றா இருக்கா, சிமிலராக இருக்கா, அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் கரெக்டாக இருக்குது. ஹைட்டு, காம்டேட்டர் டிஸ்டன்ஸு, மிக்சி ஆர்மேச்சர் ஃபேன் இருக்க வேண்டிய இடம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போது புது ஆர்மேச்சர் ஷாஃப்ட்டும் பழைய கவரில் இருக்கிற புஷ்ஷும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஷேக் இல்லாமல் இருக்கணும். சைடில் ஷேக் இருந்ததுன்னா அது தேஞ்சி போய் ஓடணும், புஷ்ஷுக்கு ஈக்குவல் ஆகிடும். சில சமயங்களில் ஷாஃப்ட் டைட்டாக இருக்கும். இதெல்லாம் முதல்ல செக் பண்ணிக்கணும். புஷ்ஷு ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஷேக்கெல்லாம் இல்லாமல் கரெக்ட் சைஸுக்கு இருக்குது. இனி மோட்டாரை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கவரில் நாம் போட்ட மார்க்கு, அதோட ஃபீல்டு காயிலில் உள்ள மார்க்கு, இதுங்களெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மார்க் பண்ணது தெரியுதா? இதோ இந்த மார்க்குங்க மூணும் தெரியுது. அது மூணையும் நேராக வச்சு இப்போ இந்த சைடு அப்படியே ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். இது மெயின் ஸ்க்ரூ. இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட்டு, செட்டிங் இதெல்லாம் சரி பார்த்து டைட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ரஃப்பாக கையில் டைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃபைனல் டைட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இந்த ஸ்க்ரூ போடும்போது ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒன்று சேர்த்துக்கிறது நல்லது. டைட்டு க்ரிப்பாக நிற்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களை ஊக்குவிக்கும் வகையில் அமையும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்படி டைட் பண்ணும்போது ஸ்க்ரூ டிரைவர் கையில் ஏறிடாமல் சேஃபாக செய்யுங்க. ரெண்டு பக்கமும் ஈவனாக மாற்றி மாற்றி டைட் பண்ணணும். ஃபைனலாக ஃபுல் டைட் பண்ணிட்டோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை டைட் பண்ணியாச்சு. இப்போது ஆர்மேச்சர் ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா ஃபைனல் டைட் பண்ண பிறகு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் ஷாஃப்டை பக்கவாட்டில் ஒரு லேசாக தட்டி ஃப்ரீ பண்ணிக்கணும். இப்போது புஷ்ஷு ஃப்ரீயாக இருக்குது, ஷாஃப்ட்டும் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் ப்ளே மட்டும் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை அப்புறம் பார்ப்போம். நான் குறிப்பிட்டது இந்த ப்ளேயை தான். இது ஃபைனலாக ஒரு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சரி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், மார்க்கு தெரியுது. இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால செட்டிங் பழைய செட்டிங் போலவே வரும்.
ஃப்ரீயாக இருக்கும், எந்த சிக்கலும் இருக்காது. இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆர்மேச்சரோட ப்ளேயை குறைக்கிறது, இந்த கார்பன் கம்யூட்டேட்டர் ஹைட் சரியாக இருக்கிறதான்றதை அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போது புது கார்பனை போட்டுக்கலாம். எப்பயுமே மிக்ஸி வேலை பார்க்கும்போது கார்பன் ஒரு செட்டு புதுசாக போட்டுறது ரொம்ப நல்லது. கார்பன் ப்ரஷ் வாங்கும்பொழுது நல்ல குவாலிட்டி பார்த்து வாங்கணும். இதில் சில கறிக்கட்டை மட்டும் இருக்கும், வெறும் ரொம்ப கறியில் உள்ளது இருக்கும். அது காம்டேட்டர் சீக்கிரம் தேஞ்சு போகிறதுக்கு வழிவகுக்கும். அதனால் நல்ல சாஃப்டான கார்பன் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. புது கார்பன் மாட்டும் பொழுது ஸ்ப்ரிங்கு நல்ல லென்த்தாக இருக்கிறதுனால மாட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி போட்டுறாதீங்க. இது மோட்டாரோட அடிபாகம். இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பால்ட்ரஸை ஆட் பண்ண வேண்டி வரும். இந்த பால்ட்ரஸ் தான் நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பால்ட்ரஸ் தான் பின்னாடி பார்ப்போம். இப்போ நாம் பார்க்குறது ஆர்மேச்சரில் ஷாஃப்டில் உள்ள கொய்வார், அதாவது ஒரு சென்டரில் ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் அயன் பால்ட்ரஸ் ஒன்று நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த ஆர்மேச்சர் ரெஸ்ட் ஆகி நின்று ஓடுறது. சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோ இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. இந்த பள்ளம் தான். ஒரு சில ஆர்மேச்சரில் இந்த பள்ளம் பெருசாக இருக்கும், ஒரு சில ஆர்மேச்சரில் சின்னதாக இருக்கும். ஆனால் பால்ட்ரஸ் கரெக்டாக செட் ஆகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு 2 சொட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், நான் சொல்கிறது இந்த பால்ட்ரஸ் தான். ஒரு சின்ன சைக்கிள் பால்ட்ரஸ் மாதிரி இருப்பாருங்க. இது ஆர்மேச்சரோட சென்டர்லேயும் போய் நின்றுக்கும். இதுக்கு மேலே இந்த ஸ்க்ரூவை போட்டு அப்படியே டைட் பண்ண ஆர்மேச்சரோட பொசிஷன் மேலே ஏறிக்கிட்டே போகும், கீழே இறங்கிக்கிட்டும் வரும். இதை பார்த்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, லேசாக ஒரு 1 mm ஷேக் இருக்க மாதிரி வைக்கணும். இதோ ஷேக் இருக்குது பாருங்கள், இந்த ஷேக் இருக்கணும். அதாவது ஒரு லேசாக மேலே கீழேயும் இருக்கணும். சரியாக செட் பண்ணிவிட்டு இந்த செக் நட்டை டைட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், நிதானமாக வச்சா போதும். அதிகமான டைட் வச்சோம்னா அலுமினிய பாடி உடைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் ஆயில் விட்டுக்குங்க. இப்போ விடுறது தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் தேயாமல் இருக்கணும். ஆயில் விட மறந்துடாதீங்க. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதாவது ஒரு 100 வாட்ஸ் பல்பு சீரீஸில் போட்டு நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷன் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. இது சும்மா ஆர்மேச்சர் லேசாக ரொட்டேட் ஆகும். இதுவே ஒரு 200 வாட்ஸ் பல்பு போட்டோம்னா நல்லா ஓடும். அதுலேருந்து ஆர்மேச்சர் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோ ஓடுது பாருங்கள். சீரீஸில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்மேச்சர் ஓடுது தெரியுதுங்களா? இது ஒரு டெஸ்ட்டு. இப்போது டைரக்ட் சப்ளை 230 வோல்ட் அப்படியே அப்ளை பண்ணலாம். நியூட்ரல் வந்து ஃபீல்டு காயிலில் ஒரு கனெக்ஷன், ஒரு லீடு கொடுத்தாச்சு.
இன்னொரு லீடு ஃபீல்டு காயிலில் இல்லை, இன்னொரு கனெக்ஷன் இல்லை. இப்போது லேசாக ஸ்பார்க் வருது. இது ஒன்றும் இல்லை, ஆர்மேச்சரை முதல்ல போட்டு ஓட்டும்பொழுது கார்பனை நம்ம தேய்க்காமல் போடுறோம். அது கொஞ்சம் தேஞ்சு செட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்பார்க் வரும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். பார்த்தீங்களா, ஸ்பார்க் நின்றுடுச்சு. இனிமேல் அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.